உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து ஆமா ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். தீயின் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வெற்றி என்ற வார்த்தையின்படி Praise the Lord. நம்முடைய பாதைகள் பல மேடு பள்ளங்களை தாண்டி நம்மளை வர கிருபை செய்தார். நெருக்கத்திலிருந்து நம்மளை விசாலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமா ஆண்டவரே. உள்ளத்தினால நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் Thank you, ஆண்டவரே. Jesus. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேனே, நெருங்கி எனக்கு அளித்து திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் தன்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குவேன். இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குவேன். நன்றி இயேசுவா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் அப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதப்பா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எத்தனையோ கிடைக்காத பாக்கியத்துக்காக, ஜீவன் சுகத்துக்காக நன்றி செலுத்துக மாட்டவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக, இப்படி பாதுகாப்பு இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஒருவேளை இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருந்தாலும் இந்த நாட்களை நிறைவேற முடியாது. இந்த மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களை மறைத்து நீர் வழிபடுவீராக. துதிகரம் மைமெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். மத்திய எழுதின நற்செய்தி வாசகம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள், ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கடைசி வசனம் சொல்கிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருந்து இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிட்டோம். அவர் எப்படி இருக்கிறாரா? பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். குணம், ஆண்டுடைய குணங்கள் எப்படிப்பட்டது? அவருடைய மன 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 அவருடைய உள்ளம்
எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதை இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? அவரை வெளிப்படுத்த உலகத்தையா, மாம்சத்தையா? நான் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல எதுலெல்லாம் அவர் பூர்ண சர்க்குணராய் இருந்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்னு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டது? 39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இருக்க வேண்டாம். ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. ஆமென். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலந்த பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சத்ருவை பகைக்க சொல்லல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நேசியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களுக்கு துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இருக்கிறீர்கள். ஆமென். இயேசுவினுடைய தகப்பன் என்னை அப்பா பிதா என்று அழைக்க கிருபை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துகிறானால் நீங்கள் விசேஷித்தது என்ன? விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா? அல்லேலூயா. 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 ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆமென். பச்சை மரத்துக்கே இந்த பாடு செய்வார்கள் என்று சொன்னா பட்டை மரத்துக்கு என்ன பாடு உண்டு? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் கூட பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், ஆமென். எத்தனையோ நன்மைகளை அற்புதங்களை செய்தவர். அவரையே இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில் அடிங்கள். இவ்வளவு கொடூரமா அவரைக்கே இவ்வளவு பாடுகளை ஓத்திரம் நடந்திருக்கும் என்று சொன்னா நம்ம விட்டா வைப்பாங்க? அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த அவருக்கே கூட இருந்த சீடர்கள்ல ஒருவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க, இன்னொருத்தன் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு புறக்கணித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழுகிறோம். அவர் செய்த அற்புதங்களை கூட இருந்து கண்ணார கண்டவர்கள் கூட பிரச்சனை பாடுன்னு வரும்போது ஓடி ஒளிந்தவர்களாக காணப்பட்டாங்க. இயேசுவை தூசிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. நல்லா இருக்கும்போது கூட இருந்த அதே சீடர்கள் கல்வாரி பாடு ஒவ்வொருத்தர் வழியா ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது, உங்க கூட நான் லெப்ட்ல நிற்பேன், ரைட்ல நிற்பேன், யார் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவங்க ஓடி போறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னான், பட்டை மரத்துக்கு என்னவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் எப்படி சிநேகித்தார்? எப்படி நன்மை செய்தார்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில
கடினமா வேதனைப்படுத்தி தலையில் முள்முடி, சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல காயம், கை கால்கள் ஆணி, ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இருந்து பேசின முதல் வார்த்தை என்னது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தை அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது. இதை கேட்ட பக்கத்துல உள்ள கல்வன், நம்மெல்லாம் செஞ்ச தப்புக்காக இந்த கல்வாரி சிலுவை, ஆனா இவர் ஒரு பாவம் செய்யாத நன்மை மாத்திரம் செய்த பரிசுத்தம் உள்ளவரே, இவர்களுக்காக பரிந்து பேசுகிறாரே, இவர்களுக்காக ஜெபிக்கிறாரே, இவர்தான் மேசியா என்று சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்து மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மளை வைத்திருப்பார் என்று சொன்னா எதற்காக? நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்மளை சாட்சி வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நீ என்னை அடிச்சா நானும் உன்னை அடிப்பேன், நீ எனக்கு தீமை செய்தா நானும் பதிலுக்கு தீமை செய்வேன், எனக்கு எப்படி வலிச்சதோ அதே மாதிரி உனக்கு வலிச்சதான் உனக்கு புரியும் என்று சொல்லி உலக மனுஷரை போல நம்மும் இருந்தா நம்முடைய வார்த்தைகள் எப்படி அங்கீகரிக்கப்படும்? அல்லேலூயா. நம்முடைய செயல்களை அவர்கள் பார்க்கிறார். உலக மனுஷரை போல நம்ம சத்தியம் பண்ணிட்டு ஆட்ட சொல்லிட்டாரு, நீங்க வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு முடிய வெண்மையாகவும் கருப்பாகவும் உன்னால ஆக்கக்கூடாதே. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வெளிப்பட சத்துருக்களும் நமக்கு சிநேகிதராவார்கள். அல்லேலூயா. லூக்கா 6:27 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. நம்முடைய சுவாபங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது அவர்கள் குத்துண்டு நம்ம தீமை செய்தோம், முந்திக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல ஒருவர் என் மேல ஒரு தப்பு இல்ல, அவங்கதான் மிஸ்டேக் பண்ணாங்க, இறங்கி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அதனால விசேஷத்தவர்களை நம்ம என்ன இருக்க முடியும்? நம்ம இடத்துல விசேஷ மேன்மை என்ன? இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேண்டாம், என் மேலதான் மிஸ்டேக்கு என்று சொல்லி நாம அவர்கிட்ட சொல்லும்போது இல்ல என் மேலதான் மிஸ்டேக் சொல்லி அவங்க வருவாங்க. முந்திக் கொள்ளுங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில நல்லி இருக்கலாம், தண்ணி பிடிக்கிறோம், குடத்துல தண்ணி பிடிக்கும் போது எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சுவாபங்கள் தேவன் நம்மிடத்துல இருப்பதற்கும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறதுக்கும் வெளிப்படுகிற நம்முடைய நற்சாட்சி, நம்முடைய செயல்கள் மூலமாக நற்சாட்சி விளங்கும் போது அவங்களை போல நம்மளால பதிலுக்கு தூசிக்க முடியும். ஆனா எனக்கு தகுதியா இருக்காது. அவங்களே போல நம்ம யோசிக்க முடியும், ஆனா எனக்கு தகுதியா இருக்காதே. அல்லேலூயா. உலக மக்களை போல எல்லா காரியத்திலும் நம்ம வாழ முடியும், பேச முடியும், செயல்பட முடியும், பதிலுக்கு பதில் செய்ய முடியும், பழி வாங்க முடியும். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருந்து என்னுடைய சுவாபங்கள் மாறும் பொழுது அவர்களும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இவர்களே இவ்வளவு சுவையா இருக்கிறாங்களே, இவ்வளவு இனிமையா இருக்கிறாங்களே, அப்ப இவர்கள் ஆராதிக்கிற, இவர்கள் வழிபடுகிற
இவர்கள் வணங்குகிற இவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை படிங்க. உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். அல்லேலூயா. நமக்கு துன்பப்படுத்துவதற்காக நாம் ஆஸ்வதிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர்களை சபிக்க அழைக்கப்படல. ஆஸ்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதீர்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. 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 நமக்கு ஒருத்தர் தீமை செய்தார் என்று சொன்னா நாம் அவங்களுக்கு தீமை செய்வதை காட்டிலும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தை ஒப்பு கொடுக்கும் போது நான் பார்த்துக் கொள்வேன், நான் பழி வாங்கு, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்ன அர்த்தம்? கோபாக்கினைக்கு என்ன அர்த்தம்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கண்மணியை தொடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா அடிச்சு புரண்டு ஓடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சந்திப்பார், அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்கிறார். நம்ம அடிக்கிறத கட்டணும், ஆண்டவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன்று உன்னை துன்பப்படுத்தினவர்கள் உன் காலடியில் பணிந்து உன்னை ஒடுக்கினவர்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60 14 நீ- 14 உன்னை 15. பிள்ளைகள் துணிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தரின் நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய வேலை என்னது? உன்னை துன்பப்படுத்தவங்க ஆஸ்வதிங்க, ஆசீர்வதிக்க ஆசீர்வதிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க வேண்டாம். வைக்கக்கூடாது. ஆண்டவர் பார்ப்பார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களா இருந்தா அவர் மன்னித்து அவங்கள சரி பண்ணுவார். அப்படி இல்லைன்னா யோபுடைய சிநேகிதர்கள் யோபுக்கு நன்மை செய்ய தான் வந்தாங்க, ஆறுதல் படுத்த தான் வந்தாங்க. ஆனா யோபுக்கு விரோதமா பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருக்காக ஜெபம் வாதித்தார். வாதித்து யோபுடைய நண்பர்களை வாதித்தார். அதுக்கப்புறம் யோபு ஜோமன்னாக்கப்புறம் தான் விடுதலை ஆச்சு. விடுதலையாச்சு. மோசே தேவனுடைய மனுஷனா இருந்தான். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரி பேசும்போது வாதித்து பேசும்போது அவ வெண்குஷ்டம் பிடிச்சா. அதுக்கப்புறம் மோசே ஜெபிச்சாதான். அல்லேலூயா. அவளுக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இங்க எழுதியிருக்கிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்றும் சொல்வார்கள். ஆமென். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடாதமாய் இருந்தாய், ஆனாலும் நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ கடினமான சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கிறா, ஆனா உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் போல எனக்கு பேச முடியும், ஆனா ஆமென். என்னால பேச முடியாத. ஏன்னா என்னுடைய தகப்பன், நான் ஆராதிக்கிறவர் பூர்ண சர்க்குணம். இன்னார் என்று அறிந்திருக்கிறேனே, அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறாரு. ஆமென். நானும் அவருடைய பிள்ளையா எடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையை நன்மையினால் வெல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படித்து பாருங்க. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், ஐயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், அல்லேலூயா. தூஷிக்கப்பட்டு
வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சொல்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு? எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து பாடுபடுகிறோம். நாங்கள் லக்ஸுரியா உட்கார்ந்துட்டு வரல. எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில உமக்கு ஊழியம் செய்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்திலே குப்பை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அல்லேலூயா. நாம் பல விதத்துல நெருக்கப்படுகிறோம், தூசிக்கப்படுகிறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு தொழிலுக்காண்டி இவங்க ஊழியம் சொல்லிட்டு இருக்காங்க, உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல நான். அல்லேலூயா. இதுக்கு மத்தியிலையும் நம்ம ஆசீர்வதிக்கிறோம், அவங்களுக்காக நமக்கு தீமை செய்வதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதை. பச்சை மரத்துக்கே இந்த பாடம் என்று சொன்னார், பச்சை மரத்துக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுலதான் நம்ம தேவனை வெளிப்படுத்த முடியும். இங்க வந்த எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர். பேதுரு 2ஆம் அதிகாரம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலை புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, 22, 24 வரை படிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போயிருந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. சிலுவையில நீ தேவனுடைய குமாரனா சிலுவை விட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லும் போது நான் யார் தெரியுமான்னு இறங்கி வந்து காட்டினாரா? இல்ல. அவருக்கு பேச முடியும், ஆனாலும் சத்தம் போடாது, மயக்கத்திற்கு முன்பாக சத்தம் போடாத ஆட்டை போல பேசாதிருந்தார். அவர் வாயில் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படுவதில்லை. அல்லேலூயா. 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அல்லேலூயா. உண்மையில நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு நான் பாடுபட்டேன்னாக்கி பொறுமையோட சகித்தேன்னு சொல்ல முடியாது. அதுல என்ன கீர்த்தி உண்டு? நான் நன்மை செய்திருக்கோம், ஆனா நமக்கு தீமை நடக்குது, அதை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது, அவருக்கு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவும் நன்மை செய்துதான் தீமை அனுபவித்தார். அப்ப நம்மளே ஆண்டவர் என்ன சொல்றார்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில நான் நல்லதுதான் நினைச்சேன், நல்லதுதான் யோசித்தேன், இவங்களுக்காக நான் ஜெபிச்சேன், இவங்களுக்காக அப்படி பாடுபட்டேன், ஆனா இவங்கெல்லாம் எனக்கு சத்ருவா மாறிட்டாங்க, என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிடல. இதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். யாருடைய அடிச்சுவடு இது? ஆண்டவர் போன பாதை. அப்போ அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் எப்படிப்பட்ட பாதையை வச்சிருக்கிறார்? அப்போ நம்முடைய வாயிலிருந்தும் வஞ்சனை வரக்கூடாது. அவர் பாவம் செய்யவில்லை,
அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட முள்களுக்கு மத்தியில இயேசு மனம் வீசினார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ரோஜா பூ செடி எவ்வளவு பாடு, எவ்வளவு முள்கள் இருக்கும், நிரம்பி இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில எப்படி இயேசு மனம் வீசினாரோ, கல்வாரி சிலுவையில ஆண்டவர் பாடுகளுக்கு மத்தியில பிதாவே ஒரு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த அவங்கள நம்ம மன்னிச்சாதான் நம்மளால அவங்களுக்கு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி வைத்திருக்கப்படினாலே இதெல்லாம் நாம் செய்யும் போது யாரை வெளிப்படுத்துகிறோம்? அவரை வெளிப்படுத்துகிறோம். அவர் பூர்ண சர்க்கராய் இருக்கிறது போல நீங்களும் நாமும் பூர்ண சர்க்கராய் ஆக ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து நமக்கு சொல்லிக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தர் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சக்தியோடு அதிகாரத்தோடு நம்ம நிக்கல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு ஆயுதம் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அந்த தேவ அன்பு ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கும் போது, ஆவியான நமக்குள்ள வெளிப்படும் பொழுது, அல்லேலூயா, நம்மை அவர்கள் அங்கீகரிப்பார்கள். நம்மை அங்கீகரித்தால்தான் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது? நீ கிறிஸ்டினா? அப்பா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. கிறிஸ்டினா அவங்க இப்படிப்பட்ட சுபாவத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இல்ல. பேருக்கு தான்ப்பா இவங்க கிறிஸ்தவன், ஆனா இவங்ககிட்ட அந்த மாதிரி நற்கிரிகள் எதுவுமே இல்ல, உலகத்தனோட மோசமா இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன வார்த்தைகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களே நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீங்கள் என் பிள்ளைகள் என்னை போல நீ இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களே, உண்மை போல் மாற எனக்கு பலன் தாங்கப்பா. நிறைய காரியங்களை நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம், நிறைய காரியங்கள சுபாவங்கள்ல நான் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் மாறணுமே. எங்களை ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு தூசிக்கிற மாதிரி இல்லாதபடி நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக எங்களை இந்த நாட்களில் இந்த காலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக. அல்லேலூயா. புதிய ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே செய்யா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காலை வேளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு கொடான கொடி நன்றி இயேசப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எப்படி பூர்ண சர்க்குலரா இருந்தீரோ அதே போல எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தக்கூடியதான ஆண்டவரே கிருபைகளை நன்மதி காலை ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாய் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க துன்பப்படுத்துறவர்களுக்காக நாங்க செபிக்கிற பிள்ளைகளாய் நாங்க மாறின ஆண்டவரே, தீமை நன்மையால வெல்லுகிற பிள்ளைகளாய் நாங்க மாறின ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உடைய அடிச்சுவடுகளை ஆண்டவரே அப்பா நாங்க பின்பற்றி அதன்படியாக வாழ கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற என் தேவனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நன்மை செய்ய ஆண்டவரே பாடுபடும் பொழுது ஆண்டவரே பாடுகள் மத்தியிலும் கூட பொறுமையோடு கூட தகப்பனை சகித்துக் கொள்ளவும் ஆண்டவரே, மற்றவர்களை நாங்க மன்னிக்கவும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் என் தேவனாய் கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நற்கிரிகளை ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இந்த காலை வேளை ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகிய நாங்க ஆண்டு உண்மை போல ஆண்டவரை பொறுமை உள்ளவர்களாக பாடுகளை சகிக்கிற பிள்ளைகளாக எல்லா விதத்திலும் நாணமாய் செயல்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா சத்துருக்களை நேசிக்கிற பிள்ளைகளாக மாறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு இருக்குது அறிவீராக தகப்பனே. ஏசப்பா தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்க அது உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எல்லா விதத்திலும் தாழ்மையோடு பொறுமையோடு ஆண்டவரே கர்த்தாவே நாணத்தோடு கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்க மாற என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. ஏசப்பா ஆண்டு இந்த காலை வேளை கர்த்தாவே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் யாருன்னா கிறிஸ்துவை உடையவர்கள் ஆண்டவரே. ஏசப்பா அப்படிப்பட்டதான பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் மாற என் தேவனாய் கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எப்படி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக மகன் மறைவிழந்து எங்களோடு கூட ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நாட்கள் நாங்கள் எப்படியோ வாழ்ந்திருந்தாலும் இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை சுபாவங்களை நாங்கள் வெளிப்படுத்தாதபடி
கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் காணப்படவும் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. ஏசப்பா, முன்னானவர்களை மறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படிப்பட்டதான சுபாவங்கள் ஒருவேளை எங்களுக்குள்ளே காணப்படுமே என்றால் ஆண்டவரே கர்த்தாவே, அதை எல்லாவற்றையும் இந்த காலவேளை நீங்க மன்னித்து வருட புதிய வருடத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து உடையவர்களாக ஆண்டவரே பூர்ண சற்குணராக நீர் விளங்கினது போல உண்மை போல நாங்க மாறவும் ஆண்டவரே நாங்க யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக நடக்கைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் எங்கள் ஒவ்வொரு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவேளை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கொடான கூட நன்றி ஆண்டவரே. புதிய வருடம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் காணப்படவும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் சொல்லிருக்கீங்க. அப்படியாக எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்க உண்மை உள்ளவர்களாய் ஒழுக்கமுள்ளவர்களாய் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பொறுமை உள்ளவர்களாய் கர்த்தாவே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகள் மத்தியிலும் பொறுமையோடு கூட ஆண்டவரே நீர் எப்படி சகித்து ஆண்டவரே பாடு சிலுவையை வெற்றி சிறந்தீரோ அதே போல எங்க பாடுகளை நாங்கள் சகித்து ஆண்டவரே வெற்றி சிறக்க தேவனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. சோத்திரிக்கிறோம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா ஒவ்வொருவரும் மாற தேவன் கிருபை பாராட்டுவீராக. அப்படியாக நீங்க செய்ய போற தேவக்கா நன்றி ஏசப்பா. கிறிஸ்து இயேசுவின் சுபாவம் எங்களுக்குள்ள காணப்பட எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவே சோத்திரிக்கிறோம். கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீங்க தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் நாங்க ஆண்டவரே அப்பா நன்மை செய்கிறவர்களுக்கு நாங்க தீமை செய்திருப்போம் என்றால் எங்களை தயவாய் மன்னிங்க. எங்க சத்துருக்கை நேசிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்க துன்பப்படுத்தவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலையும் கூட செய்து கொடுத்த மகனை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேகமாயிரம் மக்களுக்கு மகனை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த மும்பை பட்டணத்திலே ஆண்டவரே பார்த்து தகப்பனே ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அவங்க மேல் வைத்திருக்க திட்டத்தை என் தேவநாயகத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க முன்குறித்திருக்கிறீங்க, தெரிந்திருக்கிறீங்க, அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அநேகமாயிரம் மக்களுக்கு நீங்க அவங்களை பயன்படுத்த போற தெய்வக்கா நன்றி. இந்த வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களின் ஆண்டவரே அதற்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அநேகமாயிரம் மக்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படவும் தொடப்படவும் ரட்சிக்கப்படவும் என் தேவன் மனம் திரும்பவும் என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சதத்தில் எந்த பலவீனங்களும் தாக்காதபடி உற்சாகாவியோடு கூட கத்தர்க்கென்று வைராக்கமே எழும் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஊழியத்தின் பாதையில நீங்க பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஊழியம் அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா எழுப்புள்ள ஊழியமா அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊழியமாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தை அளவில்லாமல் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக எல்லா கனத்தையும் ஆண்டவரே பிரதருக்கு நீங்க கொடுத்து ஆண்டவரே மும்பை பட்டணத்துல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும் ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் அநேகர் அதன் மூலமாக ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்மைகளை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் மாற எங்கள் கிருபை பாராட்டுவீராக. என்னுடைய ஜென்ம சுபாவங்களை முற்றிலுமாக நீக்கி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்கள் ஒவ்வொருக்குள்ள காணப்பட கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்களுக்குள்ள கடந்து வர எங்கள் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஆராதனை வேலை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. கர்த்தா, ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து சாட்சியின் வேலைகளிலும் ஆண்டவரே அப்பா சோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தும் பொழுதும் அனுதின தியானத்திலும் எங்களோடு கூட அந்த செய்தியின் வேலையில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே மட்டுமா எங்கள் அடுத்த நம்ம கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை எங்கள் தேவதாசருடைய குடும்பங்களையும் என் தேவநாயகத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாங்க மாற கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற கிறிஸ்துவின் சுபாவத்தை எங்களுக்குள்ளே அன்றை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவங்களை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுக்க போற தெய்வக்கா நன்றி. தொடர்ந்து இந்த உலகத்திற்குள்ள கடந்து போகிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவர் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறிந்து அதன்படியாக எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஓடுகிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீர் காட்டுகிற பாதையில ஓட எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு கை சேர வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புகழ் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணிய நாள் இதில் களி கொண்டு மயிலத்தக்கதான காரியங்களை என் தேவனாய் கத்தர் எங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி, எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குற வார்த்தைகளாக அதன்படியாக கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற எங்களை ஒவ்வொரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் சிவல் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக.